friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். சோ நீங்க வந்து ஒரு நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிச்சிட்டு அப்படினா நான் ஐடி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐடி ஜாப்ல ஜாயின் பண்ணனும் அப்படினு இன்ட்ரஸ்ட் உள்ள ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லனா நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வேலையே கிடைக்கல, என்னால வந்து மணி அஃபோர்ட் பண்ணி எந்த ஒரு கோர்ஸும் என்னால சர்டிஃபிகேஷனோட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க, என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த ப்ரோக்ராமோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AWS ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ அப்படின்னா அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து எங்கெல்லாம் நடக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களால் வந்து மணி பே பண்ண முடியாது, அதனால ஃப்ரீயாகவே வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 monthsக்கு நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது, ஆன்லைன்லையும் எடுத்துக்கலாம், இல்லை லைவாக போயிட்டு லொக்கேஷன்லேயே நீங்கள் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண வேணாம், அவங்களே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து இந்த ட்ரைனிங்கோடய கொடுக்குறாங்க. ஸோ அதனால எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் AWS ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா படித்து முடிச்சுட்டு ரொம்ப நிறைய இயர்ஸ் வந்து கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சில பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் மினிமம் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அகாடமியில் இந்த ப்ரோக்ராம் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அகாடமியோட நேம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவுக்கு கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு அகாடமிக்கும் ஒவ்வொரு சில க்ரைட்டீரியா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த 7 அகாடமி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எது கரெக்டாக சூட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா iPrimed அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அகாடமி பற்றி தான். ஸோ இந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆன்லைனில் உங்களால் படிக்க முடியாது, டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அவங்க அகாடமியில் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லேப் செஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இந்த பர்டிகுலர் அகாடமி அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், மும்பை. ஸோ உங்களால் சென்னைக்கு ரீலோகேட் ஆக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் போயிட்டு 3 months அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் ஃபுல் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to evening 5 வந்து நீங்கள் அகாடமியில் போயிட்டு கிளாஸ் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க ஃப்ரீ ட்ரைனிங் ஆன் அ ஹாட் ஸ்கில் அப்படின்னு சொல்லி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எல்லாமே இருக்கும். தேர்ட் வந்து உங்களுக்கு குளோபல் சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீக் என்னென்ன டீச் பண்ண போகிறாங்க, இந்த 12 weeks அப்படிங்கிறது ஒரு 3 months. ஸோ 3 monthsல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு பேசிக்காக சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், அதே மாதிரி அதாவது வந்து OS பற்றி உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங், டேட்டா பேஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக் 7லேருந்து வீக் 9க்குள்ளே வந்து உங்களுக்கு AWS கோர் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து வீக் 9 to 12 வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் வீக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமில் எந்த ஒரு வேலையும் பார்த்துட்டு சைட் பை சைடாக படிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு 12 வீக்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே 9 AM to 5:30 PM வந்துட்டு நீங்கள் பர்டிகுலர் அகாடமி இந்த அகாடமியில் போயிட்டு நீங்கள்
கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ 16 ஹார்ஸ்க்கு மேலே ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் செலக்ட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. வேறு ஏதாவது ட்ரைனிங் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு அப்ளை நவ் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 டேலேருந்து 2 டே டைம் ஆகும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற இமெயில் அப்படின்னா கால் வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதுனா இங்கே வந்து அப்ளை பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 ஹவர்ஸில் உங்களுக்கு 2 வீக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்பயும் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கா உங்களோட அப்ளிகேஷன் செலக்ட் ஆகலையான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்களோட காண்டாக்ட் இமெயில் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிரைட்டீரியா நீங்கள் மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரெக்வயர்டான விஷயங்கள் எல்லாமே இங்கே கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஐடி டெக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அகாடமி. ஸோ செகண்ட் அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக் மஹிந்திராவோட அகாடமி. ஸோ சேம் இதே விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ ட்ரைனிங், யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியூயல் சர்டிஃபிகேஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், மும்பை, புனே ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் தெலுங்கானா ஸோ இங்கே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் லொக்கேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரோல்ஸ் இருக்கலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடி சப்போர்ட், AWS கிளவுட்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸோ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி இந்த ரோல்ஸ் எல்லாத்துக்குமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஃபார் கால் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அவங்களோட கவுன்சிலர்கிட்ட நீங்கள் என்ன டீட்டெயில்ஸுங்கிறத இன்னும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபார் கால் பேக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்சஸ் அப்படிங்கிற இந்த அகாடமி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் தான் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் வந்து அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி நோ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸோ அது எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது EduBridge பிளாட்ஃபார்மில் சேம் AWS ரீஸ்டார்ட் கோர்ஸ் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 2000 rupees வந்து உங்களுக்கு இனிஷியல் டெபாசிட்டாக வைக்கிறாங்க. பட் இந்த டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 months வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேலும் உங்களுக்கு திருப்பி ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்சி, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து MCA, BCA, BE, BTech ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் CS அண்ட் IT ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. மற்றவங்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோடைய க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. ஸோ 50% நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் செக்யூர் பண்ணியிருக்கணும். 2020-21 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அரியர்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கணும். கண்டிப்பாக வெப்கேமோட இருக்கிறது மேண்டட்டரி. இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 4 Mbps மேலே இருக்கணும். அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் அலோட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் டூல்ஸ் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேஷனோட சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸ் வேணும்னாலும் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோடைய காஸ்ட் வந்து 2000 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 week ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அகாடமியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ரோல் நோ பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் டெக்னாலஜிஸ்லேருந்து நம்ம வந்து
வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AWS ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் எடுக்கணும் இந்த டெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், வெர்பல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேல தான் இந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனுடைய க்ரைட்டீரியாவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 rupees வந்து இனிஷியல் பேமெண்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் வந்து நீங்கள் 90% அட்டெண்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற ட்ரைனிங்ஸ்க்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அகாடமி. ஸோ இந்த அகாடமிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரீஸ்டார்ட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த AWS ரீஸ்டார்ட் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் உங்களுக்கு 5,000 rupees வந்து டெபாசிட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 75% அட்டெண்டன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த க்ரைட்டீரியா வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதோ ஸோ அதை நீங்கள் பிக் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோஸ் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.